நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 7:23 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:40 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று இரவு 8:40 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:40 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறக்கூடும். உள்ள மகிழும் செய்தி ஒன்று உடன்பிறப்புகள் வழியில் கேட்க கொடுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சுமூகமாக பேசி எதையும் தீர்த்து விடுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படக்கூடும். சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவ கொடுங்க. கஷ்டமில்லா சுக வாழ்க்கை ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நெடுநாளைய சங்கடம் தீருங்க. தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. பெண்கள் இன்று நேர்மையுடன் காணப்படுவீர்கள். துரிதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும், குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். முக்கியமாக சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது போதுங்க. முழுமையாக பாடங்களில் கவனம் செலுத்துங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உள்ள மகிழும் செய்தி ஒன்று பெறக்கூடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் சுலபமாக நடைபெறக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடும். பரணி. உறவினர்கள் வருகை இருக்கக்கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். தெளிவாக முடிவுகள் எடுப்பீர்கள். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். என்று உங்களுக்கு திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கிருத்திகை. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான முடிவுகளை இன்று நீங்க எடுப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பேச்சு திறமை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உடன்பிறப்புகள் வகையில் உதவியில் கிடைத்து மகிழக்கூடும். உள்ளத்தில் அமைதி கொடக்கூடிய சூழல் இருக்கின்றது. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தன வரவை பொறுத்தவரை கொஞ்சம் இழுபறியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் வரக்கூடுங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். முயற்சிகளில் உங்களுக்கு ஆர்வம் கொடுங்க. வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனம் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்குங்க. எல்லோருடைய உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். நட்பு ரீதியில் இன்று நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பெண்களுக்கென்று மனக்கவலைகள் இருந்து கொண்டிருக்குங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது போதும். காதலை பொறுத்தவரை நெருக்கடி இருக்கும். விட்டு கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க.
இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நட்பு ரீதியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடன்பிறப்புகளின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. உள்ளத்தில் அமைதி கண்டிப்பாக கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தொழிலை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளை தெளிவு பிறக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். கவனமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நட்பு ரீதியில் நின்று நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க என்று நீங்க எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். மிருக சிரிஷம். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். தேவையில்லாத குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடும். எதையும் பார்த்து பேசுவது மிக நல்லது. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். பொருளாதார நிலை சீராக உயரக்கூடுங்க. நண்பரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியக்கூடும். இன்று நேற்றைய பணி மீண்டும் தொடரக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. சாமர்த்தியமும் உண்டாக கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தேவையற்ற இடமாற்றம் ஏற்பட கொடுங்க. மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சிகள் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். சில இடங்களில் பார்த்து பேசுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு தொலைந்து போன பொருட்கள் கையில் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இறைவன் வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். திருவாதிரை. உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. குடும்ப உறவரிடம் நிதானித்து பேசுவது நல்லது. உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வருவது நல்லது. புனர்பூசம். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று யாரையும் எக்காரணத்தை கொண்டும் விவாதம் செய்ய வேண்டாம். யாரிடமும் இன்று பேசும் பொழுது பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணைவீர்கள். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். அயல் நாட்டிலிருந்து அனுகூல செய்திகள் வரக்கூடும். குடும்ப செலவுகளை நீங்க தாராளம் காட்டுவீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா என்ற சிந்தனை மேற்கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களில் கச்சிதமாக வெற்றி ஏற்படக்கூடும். சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல தாமதமான சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியிருக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. விடியும் பொழுதே நல்ல செய்திகள் வரக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இனிமையான பேச்சின் மூலம்
காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டுமே பிரச்சனை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கல்வியிலும் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகள்ல தெளிவு ஏற்படக்கூடும். இன்று ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முடிக்க முடியாத காரியத்தை முடிக்க முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடுங்க. பூசம். தைரியமாக இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. ஆயில்யம். இந்த முகப்பொலிவு அழகு கூடிவிடும். யதார்த்தமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சிம்மம் ராசினியர்கள் இந்த மனக்குழப்பத்திற்கு ஆளாகுவீர்கள். எதையோ நினைத்து போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள். இருந்தாலும் புதிய பாதை புலப்படும். அயல் நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். விடிய காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மனம் மகிழக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். செய்தொழில் லாபம் கிடைக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணத்தால் நல்லதொரு பலன் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் தலைமை பதவிகளை தானாக வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். அறிவு திறமையும் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கொள்வீர்கள். தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். செயல் திறமை என்று கூடிவிடும். பாராட்டுகளும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். என்று ஓரளவு அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் என்று நீங்க கவலைப்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். பேச்சில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. பூரம். இன்று விடியும் பொழுது நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பாராட்டுகள் இன்று உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அறிவு திறமை அதிகரிக்க கொடுங்க. எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். சாதகமான நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. பல வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விடியும் பொழுது நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இன்று திறமைகளால் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள்.
பாராட்டும் புகழும் ஏற்படும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க? கன்னி ராசினியர்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் புதிய பாதை புலப்படக்கூடும். விடியும் பொழுது நல்ல செய்திகள் வரக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அடுத்த நிலையில் செலுத்திய அக்கறைக்கு ஆதாயம் கிடைக்க கொடுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். எதிலும் இன்று நீங்க யோசித்து செயல்படுவது நல்லது. பணிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடிக்க முடியுங்க. எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடை கண்டிப்பாக நீங்கும். தொழில் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய பாக்கிகளை இன்று நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தேவையான பண உதவியிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேச்சை மற்றவர்கள் கேட்பதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க. காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதல் உங்களுக்கு ஒருபோதும் பிரச்சனையை கொடுக்காது. காதலில் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. அமைதி காண்பது மிக நல்லது என்று மாணவர்கள் பதட்டப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பாடங்களை தெளிவாக நன்கு படியுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். தொடர் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். அஸ்தம். தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். சித்திரை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தடைகள் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். ஆதாயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அடுத்த ஒரு பிரச்சனையில் மட்டும் தலையிட வேண்டாம். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெற்றோரின் ஆதரவால் பெருமை கொடுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். தொழில் மாற்றத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வங்கியில் இருப்பு கண்டிப்பாக கொடுங்க. வாங்கிய கடனை கண்டிப்பாக திருப்பி செலுத்த முடியும். மன நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். செயல்திறமை மூலம் கடினமான பணியும் எளிமையாக செய்து முடிக்க முடியுங்க. பாராட்டுகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்பட கொடுங்க. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன வலிமை கொடுங்களாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கெல்லாம் பெரிதாக ஒன்றும் இல்லை என்று மாணவர்கள் செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று சிறப்பாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள்.
பெற்றோரின் ஆதரவால் பெருமை கொடுங்க. தெளிவான பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சுவாதி, திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். வங்கியில் இருப்பு கண்டிப்பாக கொடுங்க. கூடுதல் லாபம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. செயல் திறமை மூலம் இன்று பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். விசாகம், இன்று மிகவும் கடினமான செயலையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக இருக்கக்கூடும். வங்கியிலும் உங்களுக்கு இருப்பு கண்டிப்பாக கொடுங்க. புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். பெற்றோரின் ஆதரவால் பெருமை கொடுங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் பொறுமை வேண்டுங்க. முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமை உண்டாக்க கொடுங்க. கண்டும் காணாமலும் சென்ற உறவினர்கள் வழியே வந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இந்த உறவுகளுக்காக இன்று கொஞ்சம் பணக்கடன் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாகவே நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் கௌரவம் உண்டாக கொடுங்க. இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக கொடுங்க. கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். மனோதைரியம் உண்டாக்க கொடுங்க. செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடும். புத்தி தெளிவுமின்றி ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பம் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். காதலை பொறுத்தவரைங்க கண்டிப்பாக விருச்சிகம் ராசினியருக்கு சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். போக போகத்தான் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கூடாது. கல்விக்கான அறிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கூடுங்க. வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்புடன் என்று நீங்க செயல்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். அனுஷம், வருமானம் கண்டிப்பாக உயரும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. வங்கியிலும் இன்று இருப்பு கொடுங்க. என்று நீங்க வாங்கிய கடனை எப்படியாவது செலுத்தி விடுவீர்கள். மன நிம்மதியும் அடைவீர்கள். கேட்டை, அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. பெற்றோரின் ஆதரவால் பெருமை கூடும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு புகழ் சேரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுக்கான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரக்கூடும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபார தொடர்புகள் கண்டிப்பாக பயனளிக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வர வேண்டிய பணமும் வந்து சேரக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பொதுவான வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புத்தி தெளிவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூமி வாகனம் மூலம் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பெண்கள் என்று வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இல்ல பணிகளையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குமே தவிர அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் மன உளைச்சலாக காணப்படுவீர்கள். போக போக எல்லாம் சரியாகும்.
இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. எதையும் பேசி தெளிவுபடுத்தும் நாள் என்று சொல்ல முடியும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வியாபார தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பயணங்கள் மூலம் லாபம் ஏற்படக்கூடுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. போராட்டம் பொதுவான காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு கிடைக்கக்கூடுங்க. காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய தொடர்புகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். லாபம் சூடாக வரக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உத்திராட்டம் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கூடுங்க. பிள்ளைகள் வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் என்ற அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வருமானம் பெருக்கக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பணியில் இருந்து தொய்வு விலகி செல்லக்கூடுங்க. கடந்த 2 நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் ஒன்று மீண்டும் நடைபெறக்கூடுங்க. குடும்ப பிரச்சனைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். என்று எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கக்கூடும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட வெற்றி இருக்குங்க. குடும்ப செலவை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். பல வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த குளறுபடிகளும் கண்டிப்பாக சரியாகுங்க. பண தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரைங்க என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இல்லத்தில் கலந்து பேசுவதுதான் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. கல்வியில் மட்டுமே நேரம் ஒதுக்க வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையான பண வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருவோணம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இழுபறியான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சகோதர ஒற்றுமை பலப்பட கூடுங்க. அவிட்டம் பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக எதையும் ஈடுபடுத்த பாருங்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கொடுங்க. சில இடங்களில் நீங்க ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதிய வேலை ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இருந்தாலும் சோம்பேறித்தனம் வெளிப்படக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். வளர்ச்சி கூடுவதற்கு இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். அதற்காக மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண வரியம் ஏதும் செய்துவிட வேண்டாம். காரியத்தை கச்சிதமாக செய்ய முடியுங்க. வீண் விவகாரங்களை தைட வேண்டாம். குடும்ப பிரிவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பல வகையிலும் யோகங்கள் ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சொத்து தொடர்பான விஷயங்கள்ல வெற்றி இருக்கும். இழுபறியான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சுப செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும்.
தொழில் வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். தேவையான பண வசதிகளை பெற்றுக் கொள்வீர்கள். கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. துரிதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. பெண்களுக்கு இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை இழுபறியான சூழல் இருக்கும். பார்த்து பக்குவமாக வழிநடத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீருங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சில பணிகள் பின்னர் தான் நடைபெறக்கூடுங்க. தாமதத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். சதயம். இன்று திறமைகள் வெளிப்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக செல்வீர்கள். சின்ன விஷயம் கூட உங்களுக்கு லாபமாக நடந்து முடியுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். இடம், பூமி, வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இந்த அன்பும் பண்பும் நிலைத்து காணப்படக்கூடுங்க. பாராட்டம் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சின்ன விஷயம் கூட லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பங்கு சந்தையில கூட லாபம் ஏற்படக்கூடும். வியாபாரம் தொடர்புகள் கண்டிப்பாக நல்லதொரு பயனளிக்குங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு புகழ் சேரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புகழ் சேர்க்கும் நாளாக இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். விரயங்கள் குறைவதற்கு விழிப்புணர்ச்சியுடன் நீங்க செயல்பட்டால் விரயங்கள் குறையாமல் இருக்கக்கூடும். உங்கள் வளர்ச்சியை கண்டு சிலர் ஆதங்கப்படுவார்கள். சிலர் பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இழுபறியான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் பெறக்கூடுங்க. உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இடமாற்றங்கள் போன்றவை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அதனால் பாதகம் எதுவும் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தள்ள வேண்டாம். சாதகமான போக்கு எதிலும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. திறமைகள் வெளிப்பட கொடுங்க. காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தாலும் பார்த்து பேசுங்கள். குடும்பத்தாரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு கிடைக்கக்கூடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். லட்சியங்களும் கண்டிப்பாக கைகூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வளர்ச்சி கொடுவதற்கு இறைவனை வழிபடுவீர்கள். ஆதாயம் கண்டிப்பாக வரக்கூடும். நினைத்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். குடும்ப பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். அனைவரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. நியாயமான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும்
சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி இன்று சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அனைவரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வளர்ச்சி கூடுவதற்கு இறைவனை வழிபடுவீர்கள். பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நினைத்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு சுறுசுறுப்பும் மேலோங்கி விட கொடுங்க. ரேவதி பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான சூழல் ஏற்படக்கூடும். இழுபறியான காரியங்களை வெற்றி இருக்குங்க. உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு உறவினர்கள் உதவியாகத்தான் இருப்பார்கள். சில உறவினர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். சில காரியங்கள் ஈடுபடும் முன்பு அதனுடைய தன்மைகளை பற்றி ஆராய்ந்து பார்த்து பின்னர் ஈடுபடுவது நல்லது. எது எப்படியோங்க, கையில் காசு பணம் புழக்கம் இருக்கும். வசூலாக வேண்டிய பணமும் கண்டிப்பாக வசூலாகும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.